வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, வைகோ அவர்களின் அழைப்பை நிராகரிச்சாரா தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய்? வாங்க போய் பார்க்கலாம். கடந்த 17/7/2026 அன்று மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் அவருடைய நாடாளுமன்ற உரையை ஒரு புத்தகமாக தொகுத்து அதை நீங்கள் தான் முதல் பிரதியாக பெற்றிருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து அழைப்பதில் விடுத்திருந்தாங்க. அதன் பிறகு அந்த ஃபஸ்ட்டு அந்த நூலை, அந்த புத்தகத்தை வழங்குவதற்கு நம்மளுடைய இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களை வழங்குவதாகவும் அதை பெறுவதற்கு சி ஜோசப் விஜய் நம்மளுடைய முதலமைச்சரையும் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு அதில் ஒரு சின்ன மாற்றமாக எடுத்து நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை அந்த நூலை, அந்த புத்தகத்தை வெளியிடுவதாகவும் நம்மளுடைய சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் அந்த நூலை பெறுவதாகவும் மாற்றி அமைச்சிருந்தாங்க. அதன் பிறகு நம்ம சில தினங்களுக்கு முன்பு நம்ம வைகோ ஐயாவை சென்று முதலமைச்சரை சந்தித்து நீங்கள் வர வேணாம், பாதுகாப்பு கருதி வேண்டாம்னு சொல்லி நாங்கள் திரும்ப இது தமிழ் பிரதியாக நாங்கள் வெளியிடுவோம், அது சென்னையில் வெளியிடும் போது நீங்கள் வந்தால் போதும். ஏன்னா டெல்லியில் நீங்கள் வரத்துக்கான ஃபுல்லாக அந்த செக்யூரிட்டி பலப்படுத்துவதற்கான நேரமோ அதற்கான கவர்மெண்ட்டோ நம்மள்ட்ட இப்போ இல்லைன்னு சொல்லி நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது இப்போது சில பேருக்கு டிஎம்கே ஜென்சி டிஎம்கே அந்த சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க மற்றும் சிலர் சேர்ந்துக்கிட்டு வைகோ அவர்கள் மீது எப்போதும் போல் ஒரு அவதூறு பரப்புகிறாங்க. வைகோ அவர்கள் மதிக்கல நம்ம சிஎம் அவர்கள் அப்படின்னு சொல்லியும், எப்படி இருந்த வைகோ இப்போ வந்துட்டு ஒரு சிஎம் வந்துட்டு விஜய் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் வைகோக்காக. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் கொஞ்சம் அதிமேதாவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வைகோ தன்னுடைய மகனை வந்துட்டு முன்னிலைப்படுத்தணும், தன் மகனுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில், டெல்லி அரசியலில், தமிழக அரசியலில் அப்படின்றதாண்டி இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா ராகுல் காந்தி அவர்களை நம்ம சிஎம் அவர்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேடுகட்ட ஒரு விமர்சனங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சி ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக பொதுச் ஐயா வைகோ மீது தனி மரியாதை எப்போயுமே உண்டு. ஏன்னா இதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு அவர் முதல்ல சந்தித்த ஒரே அரசியல் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் மட்டும்தான். எதிர்கட்சி தலைவராக, அதாவது இப்போது நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சந்தித்ததெல்லாம் 2வது தான். ஏன்னா அவங்க ஃபார்மர் சிஎம் அவங்க சந்திக்கிறது 2வது தான். ஆனால் மற்றபடி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் இருக்கிற தலைவரை சந்தித்ததுன்னா நம்ம ஐயா வைகோ அவர்கள் மட்டும்தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, வைகோ ஐயா அவர்களிடம் மதிமுகவிடம் ஒரு 2 எம்எல்ஏ தான். அந்த 2 எம்எல்ஏவும் டெக்னிக்கலி அவங்க டிஎம்கே எம்எல்ஏஸ், எம்டிஎம்கே எம்எல்ஏ கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் நல்லாவே தெரியும் வைகோ அவர்களை சந்திக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் பெருசாக இருக்க போகிறதில்ல, நமக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு உதவ போகிறதில்லன்னு தெரியும். இருந்தும் அவர் சந்தித்த முதன்மையான தலைவர், முக்கியமான தலைவராக வைகோ அவர்களை சென்று சந்தித்து அவரோட உரையாடிட்டு அவரோட வாழ்த்து பெற்று தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சி ஜோசப் விஜய் சிஎம் அவர்கள் அவங்களுடைய கேண்டிடேட் வேட்பாளர் கூட்டமாக சம்திங் அந்த கேம்பெயின் டயத்தில் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற தலைவர் சொல்லி அந்த தலைவரை வந்துட்டு எப்படிலாம் திமுக பண்ணியிருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை எதிர்த்து ஒரு ஒரு திருட்டு கேஸில் உள்ள போனவங்க, ஒரு போதை கேஸில் உள்ள போனவங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சவங்க திமுக, அப்படியெல்லாம் அந்த பெரிய தலைவர் அசிங்கப்படுத்தினாங்க. அந்த பெருந்தலைவரோட பேரை நான் இங்கே சொல்ல விரும்பலன்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னாங்க. அது பெருந்தலைவர் வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி பல 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 சம்பவங்கள் நம்ம சிஎம் அவர்கள் நம்ம வைகோ அவர்கள் மீது மிகுந்த ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை முதற்கொண்டு நம்ம சிஎம் ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை, நீங்கள் என்ன வர வேணான்னு சொல்கிறீங்க ஓகே, ஆனால் இது வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆகுமே, வேறு மாதிரி போகும், உங்களுக்கு பேர் டேமேஜ் ஆகிற மாதிரி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா வைகோ சொல்லியிருக்காங்க. இது நம்ம மதிமுக துணை பொதுச் செயலாளர் ஜீவன் அவர் கூட இன்றைக்கி ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க பார்த்தேன். ஸோ இப்படிலாம் ஒரு உண்மை இருக்குது. என்ன முக்கியமான ரீசன் ஏன் வர வேணாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மதிமுக பொதுச் ஐயா வைகோ அவர்களும் மதிமுக முக்கியமானவர்கள் நினைக்கும் போது என்ன நினச்சாங்கன்னா, ஓகே சிஎம் வந்துட்டு நூலை பெற்றுக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா சிஎம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எங்கே போனாலும் மேசிவ் க்ரௌடு வருது. கர்நாடகாலாம் போனால் கூட பெரிய ஒரு மேசிவ் க்ரௌடு வருது. ஸோ அந்த மாதிரி நார்த் இந்தியா, அதாவது நம்ம இந்தியாவின் தலையாக இருக்கிற டெல்லிக்கு வந்துட்டு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்காதுன்னு நினச்சாங்க.
ஆனால் போக போக விழா நெருங்க பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் அந்த கான்ஸ்டியூஷன் கிளப்னு வச்சுருக்காங்க. அங்கே வந்து இருக்கைகள் அதிகபட்சம் ஒரு 400 பேர் அமரலாம். அப்படி தான் அவங்க 400லேருந்து ஒரு 500 பேர் இருக்கலாம்னு வைங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் வருவது காரணமாக போக போக டேட் நெருங்க அவங்க வர ரிப்போர்ட் என்னன்னா கூடுதலான கூட்டம் வருது, நம்ம எதிர்பார்க்காத கூட்டம் கடுமையாக வருது விஜய் அவர்களை பார்ப்பதுக்குன்னு சொல்லும்போது, இப்போ போயிட்டு நம்ம உடனே நம்ம அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை செக்யூரிட்டி எங்களுக்கு பலப்படுத்துங்க, எங்களுக்கு வந்து எல்லாம் கேட்கறது சாத்தியப்படாது. ஏன்னா அங்கே நமக்கு சாதகமான கவர்மெண்ட் கிடையாது. ஸோ இதன் மூலயமா ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி நீங்கள் வர வேணாம், நாங்கள் வந்துட்டு திரும்ப தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பிரதியாக அந்த நூலை வெளியிடுவோம்னு ஐயா வைகோ அவர்கள் சொன்னதுக்காக சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஹம்பலாக சரிங்கயான வைகோ அவர்கள் மீது இல்லை மரியாதை கொஞ்சம் கூட குறையாமல் எப்போதும் போல ஐயா வைகோவை ட்ரீட் பண்ணுறது தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். ஸோ இது மூலயமா ஏதாச்சும் ஒன்று அவதூறு பரப்பிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு மீம்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிற நம்ம சில பேருக்கு நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், எதுக்குடா அந்த மானக்கிட்ட பொழப்பு உங்களுக்கு அப்படின்ட்டு தான் கேட்குது வந்து. ஸோ நீங்கள் நாகரிக அரசியல் ஒரு அறமான அரசியலை கொண்டு போய் நம்ம தமிழ்நாடு ஜனங்களுக்கு தேவையான அரசியலை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.